புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் என்னென்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே சொன்னவர். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாருக்கும் அபிஷேகம் கிடையாது. ராஜாக்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, ஆசாரியர்களுக்கு தான் அபிஷேகம். தேவன் யாரை சேனை தலைவராய் நிறுத்துகிறாரோ அவர்களுக்கு தான் அபிஷேகம். ஆனால் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறதாக யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது பெந்தெகோஸ்தே நாளில் நிறைவேறினது. புதிய ஏற்பாட்டு காலத்தில், நம்முடைய காலத்தில் சம்பவிக்கிற காரியங்களை எடுத்து சொன்ன ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 26, 27 ரிப்பீட்டடா அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை அந்த வசனத்தின் பின்பகுதியில் இருக்கிறது. பாருங்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 27ஆம் வசனத்திலும் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் என்று சொல்லும்போது அவர் இஸ்ரவேல் மக்களைத்தான் குறிக்கிறார். கிறிஸ்தவ மக்களாகிய நாமும் இஸ்ரவேல் மக்கள் என்று புதிய ஏற்பாட்டில் நாம் அந்த தகுதியை பெறுகிறோம். நம்முடைய விசுவாச தகப்பன் ஆபிரகாம் ஆகிறதுனாலே அவருக்குள்ளே நாம் அந்த சிலாக்கியத்தை பெறுகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ரொம்ப அருமையா அது சொல்லியிருக்கு. ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. முகம் செத்து போகுது, செத்த மூஞ்சி அப்படின்றாங்க இல்லையா, அது நமக்கு கிடையாதாம். அதுல ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து கோலன் போட்டிருக்கு பாருங்க. அதுல ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் சொல்லுது, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. சில வசனங்களை வாசித்து விடுவோம். ஏசாயா 49:23 அதன் பின்பகுதி, அந்த வசனத்தின் பின்பகுதி, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய். சில துல்லியமான வசனங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேதம்னா அந்த என்டையர் பைபிள். என் ஜனங்கள், அவரை இயேசுவை விசுவாசிக்கிற, கர்த்தரை விசுவாசிக்கிறவன் எவனோ, யாரா இருந்தாலும் சரி, அவன் வெட்கப்பட்டு. இந்த வாக்கியங்களை நீங்கள், எனக்கு இதைத்தான் கர்த்தர் சொன்னார், கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. வேதமே இந்த வேதமே என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் என்ன, எவனோ அவன் என்ன பேரா இருக்கலாம், என்ன பின்னணியமா இருக்கலாம், இதற்கு முந்தி எந்த சூழ்நிலையிலும் இருந்திருக்கலாம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று இந்த வேதம் சொல்லுகிறது. தாவீது ராஜா சொல்லுகிறார், சங்கீதம் 25:2-3 ஆகிய வசனங்களை நாம் வாசித்தால், என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். நான் உம்மை நம்பி இருக்கிறேன் அல்லது உம்மை நான் விசுவாசித்திருக்கிறேன், ரெண்டும் ஒன்றுதான். நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. அதுக்கு என்ன பதில்? அதான் நான் சொல்லியிருக்கேனப்பா, என்னை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று இந்த வேதமே சொல்லுகிறது. தேவனுடைய மொத்த போதனையும் என்ன? வேதம் என்றால்
தேவனுடைய மொத்த போதனை என்ன? அவரை விசுவாசிக்கிறவர்கள் எவனோ யாரா இருந்தாலும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறதல்ல, வேதம் சொல்லுகிறது. அதனால தாவீது என்ன சொல்லுகிறார்? நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் எனக்கு எதிராக பேசுகிறவர்கள், செயல்படுகிறவர்கள், என்னுடைய தோல்வியை காண எதிர்பார்த்திருக்கிறவர்கள், அவ்வளவுதான் இவன் முடிஞ்சான், இனி எழும்ப மாட்டான். நம்ம ஊர்ல எப்படி சொல்லுவாங்க பிரதர், இனி தேற மாட்டான் அப்படின்னு எவனாவது சொல்லி சிரிக்க கூடாது. என்னை பார்த்து சொல்லி சிரிக்க கூடாது. சிரிக்க வாய் வந்தா அதோட அவன் ஆச்சரியப்படும், ஆணு வாயை திறக்கணும். ஆஹா, சொர்ண ராஜா அவன் இப்படி போயிடுவான்னு நினைச்சா கிரீடம் சூட்டிக்கிட்டு வந்திருக்கிறான்ப்பா. இதெல்லாம் நிஜம்னு நம்புறீங்களா? இது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியம் நம்புறீங்களா? பரிதாபமெல்லாம் இருக்கக்கூடாது. இதுக்கு நிறைய சாட்சிகள் வேதத்துல இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். 3ஆம் வசனம், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணினவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. அதே சங்கீதத்தில் 20ஆம் வசனம் பாருங்கள், என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நீர்தான் தஞ்சம், நீர்தான் எனக்கு எல்லாம். சங்கீதம் 34:5 உங்களுக்கு எல்லாம் பாராம தெரிஞ்ச ஒரு வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த நாட்களில் நாம் சந்திக்கிற சில காரியங்கள், நாம் அதை தோல்வியாகவோ, அதை முகம் செத்து போற மாதிரி யாருக்கிட்டையும் நினைட்டு இருக்கக்கூடாது. முகம் செத்த மூஞ்சா யாரும் இருக்கவே நடிக்கணுமா? நடிக்கிறதுலாம் இல்லை. இயேசு என் தேவன் என்னோட இருக்கிறார். அவருக்கு சித்தம் இல்லாத எந்த காரியத்தையும் அவர் என்னில் சம்பவிக்க விடுகிறதில்லை. அப்படி என் வாழ்க்கையில் சம்பவிக்கிற எந்த காரியமும் எனக்கு மகிழ்ச்சியாக, எனக்கு வெற்றியாக, எனக்கு ஆசீர்வாதமாக முடியும். இதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ரூத்தின் சரித்திரத்திலிருந்து நாம் ஒரு சில குறிப்புகளை பார்ப்போம். ஒரு ஏழை மகள் ரூத். ரூத் என்றால் அழகு. மோவாப்பிய ஸ்திரீ. அவளுடைய பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி. மோவாப் யாரு அப்படின்னா, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். தகப்பனுக்கு மூத்த மகள், தகப்பனிடத்தில் பெற்றெடுத்த முதல் குமாரன், அவன் பெயர் மோவாப். லோத்து சோதோம் அழிக்கப்படும் போது அவனுடைய மனைவி திரும்பி பார்த்து உப்புத்தூண் ஆனாள். ஆனால் அவனுடைய 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு அவர்களை விவாகம் செய்யும் மனிதர், நியமிக்கப்பட்ட மனிதர் கீழ்ப்படியாமல் அந்த தேவனுடைய கோபாக்கினையில் சோதோம் அழியும் போது அவர்களும் அழிந்து போனார்கள். தங்களுக்கு சந்ததி உண்டாவதற்காக சில தந்திர உபாயங்களை கையாண்டு தவறாக குழந்தை பெற்றெடுத்தவள் இந்த லோத்தினுடைய மூத்த குமாரத்தி. அவளுக்கு பிறந்த முதல் மகன், அவளுக்கு பிறந்த ஒரே மகனும் அவன்தான். அவன் பெயர் மோவாப். மோவாப் என்றால் அருவருப்பு. இந்த மாதிரியான ஒரு பின்னணியத்தை உடையவள் இந்த ரூத். மோவாப்பிய ஸ்திரீ தன்னை பற்றியே சொல்லுகிறாள். நான் ஒரு மோவாப்பிய ஸ்திரீயா இருந்தும் என்னிடத்தில் நீர் இவ்வளவு பரிவாய் நடந்தீரே என்று சொல்லுகிறாள். இந்த மோவாப்பிய ஸ்திரீ யூதா கோத்திரத்தை சேர்ந்த எலிமெலேக்கு நகோமி என்கிற தம்பதியருக்கு பிறந்த 2 குமாரர்கள், மக்கலோன், கிலியோன். அவர்களில் ஒருவரை இந்த ரூத்து விவாகம் செய்து கொண்டாள். நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாட்களில் என்ன வந்துச்சோ தெரியல, கொரோனா வந்துச்சா என்ன வந்துச்சுன்னு தெரியல, ஆம்பளைங்கள்லாம் செத்து போயிட்டாங்க. எலிமெலேக்கு செத்து போயிட்டான், மக்கலோன், கில்லியோன் 2 பேரும் செத்து போயிட்டாங்க. இந்த 3 பேர், நகோமி, ஓர்பால், ரூத்,
இந்த 3 பேரும் கைம்பெண்கள் ஆகிவிட்டாங்க, கைவிடப்பட்டுட்டாங்க. இப்போ நவோமிக்கு ஒரு செய்தி வருது, பெத்லகேமில் இருக்கிற தம்முடைய ஜனத்தை கர்த்தர் சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று ஒரு செய்தி. பெத்லகேம்ல பஞ்சம் தானே மோவாப்புக்கு வந்தோம், வராமல இருந்திருக்கிறோம் அல்லவா? வந்ததுனால ரூத் அவங்க குடும்பத்தில் இணையும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால நவோமி மீண்டும் தான் தன்னுடைய பிறப்பிடத்திற்கு பெத்லகேமுக்கு போக அவள் புறப்பட்டாள். யூதாவில் உள்ள பெத்லகேமுக்கு போக அவள் புறப்பட்டாள். புறப்படும் போது இந்த 2 பெண்களையும் நாங்களும் உங்க கூட வர்றோம்னு கிளம்புனாங்க. அப்போ நவோமிக்கு ஒரு யோசனை வந்துச்சு, என்ன நீங்க வாலிய பிள்ளைகளா இருக்கிறீங்க, நீங்க உங்க தேசத்துக்கே போங்க, மோவாப்புக்கே போங்க, அங்க உங்க வீட்டார் பார்த்து எந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அதை கல்யாணம் பண்ணிட்டு நீங்க நல்லா வாழுங்க. என் பின்ன என்ன செய்ய போறீங்க? நான் இப்பவே கிளவி, என்னட்ட நீங்க ஒன்னும் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு அவ சொன்னான். அப்போ ஓர்பா என்ன செய்தான்னா, ஓர்பா என்றால் மாய்மாலம். ஓர்பால் என்ன செய்தாள்னா, மாமியை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு நல்ல போடுறான்னு அவ ஓடிட்டான் மோவாப்புக்கு. அவளை பத்தி அதுக்கப்புறம் பேச்சே வேதத்தில் கிடையாது, சரித்திரம் முடிஞ்சது. எப்போ தனக்கு கிடைத்த வாய்ப்பை அவள் தவற விட்டாளோ அப்பவே அவளுடைய சரித்திரம் முடிந்தது. இப்பொழுது ரூத்து கிட்ட சொல்றா, நீயும் போயிருமா, அவ போயிட்டால அவன் சகோதரி, நீயும் போயிரு, அங்க போய் என்னாவது பார்த்துக்கிடுங்க, பிழைச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்றா. அதுல ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் அவரிடத்துல இருந்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவளுடைய, அதாவது புருஷன் இல்லை, அவங்க மோவாப்பியர்லாம் சொல்லியிருப்பாங்க, நீங்க மோவாப்புல ஒரு மாப்பிள்ளை எடுக்காம போய் நீ யூத குலத்துல ஒரு மாப்பிள்ளை எடுத்தியே, அதனால தான் உனக்கு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு ஏகப்பட்டது சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ரூத்தினுடைய காரியம் பார்க்கும்போது 14ஆம் அதிகாரத்துல, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள், ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு, விடாமல் பற்றி கொள்வது. அந்த ஒரு தீர்மானம் எடுத்துட்டா அதுல இடையில என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடும் சுபாவம் உள்ளவர்கள், விட்டுவிடும் சுபாவம் உள்ளவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. ரூத் என்ன நினைக்கிறாள், இந்த நகோமியோடு நான் இருக்கிறது எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிற ஒரு நல்ல வழியை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஓர்பாளை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நான் நிச்சயமா இந்த அம்மாவை பின்பற்றினா எனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று அவள் அறிந்து, நிச்சயமா மோவாப்பு கடவுளை எலிமெலேக்கு வீட்டில் வணங்கி இருக்கவே மாட்டாங்க. எலிமெலேக்கு வீட்டில் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மருமக்கமாரும் நவோமியும் கர்த்தரைத்தான் தெய்வமாக ஆராதித்திருப்பார்கள். யெகோவா கர்த்தரை, சர்வ வல்லமை உள்ள தேவனை தான் ஆராதித்திருப்பார்கள். அதனால் இவர்கள் அதில் பழகினவர்கள். தேவனை குறித்து கேள்விப்பட்டவள், கர்த்தரை குறித்து கேள்விப்பட்டவள். ஆகவே அவள் முதலாவது விடாமல் பற்றி கொண்டாள். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அதிகமாய் நெருங்கி சேர, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அனுகூலமாய் இருக்கிற ஒரு வழியை நாம் விடவே கூடாது, உறுதியா இருக்கணும். அதுல விசேஷமாக தேவன் நமக்கு கொடுத்த தொடர்பு இந்த சபை, நகோமி போன்று இருக்கிற இந்த சபை. சபையை ஸ்திரீக்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறது அல்லவா? இருமனமாய் சபையில ஓர்பாள் போயிட்டாலே நம்மளும் போயிருக்கலாமோ, அப்படி ஓர்பாள் திரும்பி பார்த்து நம்மளும் போயிருக்கலாமோ? இல்லை, விடாமல் பற்றி கொண்டாள். அந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணணும், விடாமல் பற்றி கொண்டாள். உங்களுக்கு அந்த அந்த சுபாவம் இருக்கான்னு பாருங்க.
அதாவது கடல் அலை போல அலசடிப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கடல் அலை போல அலசடிப்படுகிறவர்கள் இருக்கிறார். நமக்கு இன்றைக்கு தேவன் கொடுத்திருக்கிற கீவேர்டு என்னன்னா, என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு சான்றாக கர்த்தரை பற்றி கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பை விடாமல் பற்றி கொண்டாள். ரொம்ப ஒரு மேன்மையான காரியம். விடாமல் பற்றி கொண்டாள். இதெல்லாம் விடாம பற்றி கொள்ளணும். நமக்கு நல்ல பிரகாசத்தை, எதிர்காலத்தை கொடுக்கிற இல்லையா, சபையை விடக்கூடாது, தேவனை விடக்கூடாது, சத்தியத்தை விடக்கூடாது. என்ன எல்லாம் உறுதியா பற்றி கொள்ளணும். என்ன வந்தாலும், இதெல்லாம் இல்லாம போனாலும் நான் கர்த்தருக்குள்ள இருப்பேன் அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். இரண்டாவது குறிப்பு, அவள் எடுக்கிற தீர்மானம் பாருங்கள். ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு ரூத்து, உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்தில் நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இதுவரைக்கும் நான் வேற சாமி வணங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா இனி அப்படி இல்லை. நீ ஆராதிக்கிற கர்த்தர் தான் எனக்கும் தேவன். தீர்மானம். அதில் அவள் உறுதியாயிருந்தாள். நான் இதுவரைக்கும் பழகல, பேசல, உண்மை மட்டும்தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அவள் தீர்மானிக்கிறாள். 18ஆம் வசனத்தில் பாருங்கள், மன உறுதியாய் இருக்கிறாள். அந்த உறுதியாய் பற்றி கொண்டாள் என்கிறதுல நவோமி கண்டுபிடிச்சது, அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு. அதுக்கப்புறம் அவட்ட வேற ஒன்றும் பேசல. நமக்கு இருக்கிற அந்த மன உறுதி, ஏதாவது ஒரு காரியம் நம்மை விட்டு போய்விட்டால், ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டால், ஏதாவது ஒரு நமக்கு கஷ்டம் தரும் ஒரு சம்பவம் நடந்து விட்டால், உடனே மன உறுதியிலிருந்து விலகுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வெறும் உறுதி இல்லை, அவள் மன உறுதியாய் இருக்கிறதை நகோமி கண்டாள். மோவாப்பிலிருந்து நகோமியை பற்றி கொண்டு பெத்லகேம் வந்து சேர்ந்தாள். அல்லேலூயா. அதாவது அவள் பெத்லகேமுக்கு வரும்போது, பெத்லகேம் என்றால் அது அப்பத்தின் வீடு, ஹவுஸ் ஆஃப் பிரெட். பெத்லகேமுக்கு வந்துட்டா அதுக்கு பிற்பாடு அது மாத்திரம் இல்ல, சும்மா இல்ல, பெத்லகேமின் தேவனை தன் தேவனாக தெரிந்து கொண்ட இந்த அனுபவங்கள். பலர் சொல்லலாம், நீ நம்ம ஊரை விட்டுட்டு போயிட்ட, நம்ம சாமியை விட்டுட்டு போயிட்ட, நம்முடைய பழக்க வழக்கங்களை விட்டு போயிட்ட, நம்முடைய கலாச்சாரம் என்ன இதெல்லாம் விட்டு போயிட்ட, அதனால தான் உனக்கு இப்படி நடந்தது அப்படி நடந்தது. நம்ம ஊர்ல கல்யாணம் பண்ண பொண்ணுங்கெல்லாம் பாரு, என்ன சீரும் சிறப்புமா குழந்தை குட்டிகளோட எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க. உனக்கு பாரு ஏன் இப்படி நடந்தது, இதுதான் காரணம் அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்போ நான் பெத்லகேமுக்கு வந்த உடனே பெத்லகேம் ஜனங்கள், அங்கே பெத்லகேம்ல என்ன சீசன்னா அறுவடை சீசன். பஞ்ச காலத்தில் இவர்கள் போனார்கள், இப்பொழுது அறுவடை சீசன்ல வந்திருக்கிறாங்க. என்ன, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து ஆகாரம் அருளின காலம். பெத்லகேம்ல தேவன் நிச்சயமா துன்பங்கள் நிலைத்திருக்க விடமாட்டார், அதை மாற்றுவார். ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. நகோமியை பார்த்து, இது என்ன நவோமியா அப்படின்னாங்களாம். நவோமியா அப்படி. உடனே நவோமிக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. இல்லை, என்ன நவோமின்னு சொல்லாதீங்க, மாறாள்னு சொல்லுங்க. அது ஒரு வார்த்தை, தவறான வார்த்தை. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் வணங்கும் சர்வ வல்ல தேவன் மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் அப்படின்னு அந்த அம்மா சொன்னது ஒரு பொய் சாட்சி. உன்னை யாரு மோவாபுக்கு போக சொன்னது? என்ன,
புருஷன் போறேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு சொல்லியிருக்கணும் இல்லையா? இல்லைங்க இங்க இருப்போம், அவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் இருக்காங்களே, மச்சினன் இருக்கிறான், மாமனார் இருக்கிறாரு, அவங்க ஒரு ஊர் சின்ன பெத்தலையும் சின்ன ஊர் தானே, எல்லாம் கொண்டான் தானே இருப்பான் அதுல. ஏன்னா பெத்தலையும் விட்டு அவங்க கிளம்பும் போது, அண்ணி எங்க போறிய? எங்க வீட்டுக்காரர் மோவாப்புக்கு கூட்டிட்டு போறாரு. அதனால மோவாப்பு போறோம், கழுதை மேல எல்லாத்தையும் ஏற்றி வச்சுக்கிட்டு சவாரி செய்து எங்க போறாங்க? மோவாப்பு. டேய் பசங்களா, மக்களோன்னு கிளியோன்னு எங்கடா போறீங்க? மோவாப்புக்கு போறோம். என்ன மோவாப்புல என்ன செழிப்பா இருக்கு? இங்க பாரு எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. மோவாப்பு செழிப்பா இருக்கு. சிலருக்கு மோவாப்பு செழிப்பா தான் தெரியும். யாரெல்லாம் செழிப்பை தேடி போனாங்களோ அவங்க முடிவெல்லாம் என்னாச்சு? லோத்து என்ன பண்ணா, எப்பா நீ தெற்க போனா வடக்க போற, நீ கலக்க போனா மேற்க போற, எல்லாம் உனக்கு முன்னால் இருக்கு, நீ தெரிந்து கொள்ள அப்படின்னு சொன்னோன்னே யோர்தானின் சமபூமி, சோதோம் குமரா, யோர்தானின் சமபூமியெல்லாம் சும்மா அப்படியே சும்மா பச்சுன்னு புல்லெல்லாம் அப்படி வளர்ந்து அவ்வளோ அருமையா இருக்குது. அதை தெரிந்து கொண்டு அவன் போனான். அவன் என்ன நினைச்சிருப்பான், நம்ம சித்தப்பா ரொம்ப பைத்தியக்காரன் அவர் நமக்கு கொடுத்தார், நம்ம வந்துட்டு அவர் இருக்கிற இடம்லாம் காஞ்சி போய் கிடக்குது அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். நடந்தது என்ன? முதலுக்கே மோசமா போச்சு. சில விசுவாசிங்க நவமி மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவரை விட்டு விலகி, கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் சபையை விட்டு விலகி, கர்த்தருக்கு சித்தம் இல்லாத காரியங்கள் எல்லாம் செய்துட்டு அப்புறம் அடிபட்டுட்டு என்ன சொல்லுவாங்க, கர்த்தர் கை விட்டுட்டாரு. நீ சொல்லியிருக்கல யாராவது? நான் என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட சொன்னதே இல்லை இயேசு கைவிட்டார். கைவிடவே மாட்டார், வெட்கமடைய விட மாட்டார். சொர்ணராஜி தோத்து போனா மூஞ்ச பாரு செத்து போயிருக்குது அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லி சிரிக்க விட மாட்டார். இது தவறானது. ஒரு நாளும் கர்த்தர் நமக்கு இந்த அம்மா சொல்ற மாதிரி செய்யவே மாட்டார். அதனால என்ன மாறான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். சரி, இப்ப நம்ம ரூத்தை தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு சூழ்நிலை மத்தியில ரூத்து நகோமியின் தேவன் ஆகிய கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டதுனால கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க துவங்கினார். இப்போ பெத்லெஹேமுக்கு வந்துட்டாங்க. அங்க ஒரு குடிசை, குடிசை. எலிமெலேக்கு ரொம்ப பெரிய ஜமீன்தார் மாதிரி வாழ்ந்தவன். இப்போ ஒரு குடிசையில அவர்கள் இருக்கிறார்கள். அதுல நவமின்னு சொன்னா இன்பம் இல்லையா? நவமின்னா இன்பம், மாறாள்னா கசப்பு. எனக்கு கடவுள் ரொம்ப துக்கத்தை கொடுத்துட்டாரு, அதனால என்ன மாறான்னு சொல்லுங்க, என்ன நவமின்னு சொல்லாதீங்கிறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசமாய் செயல்பட ஆரம்பித்தாள் ரூத்து. ரூத்தின் சரித்திரத்தில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோவாபிய ஸ்திரியான ரூத்து என்பவள் நவமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ பிறகு கதிர்களை பொறுக்கி வருகிறேன் என்றாள். சரி போயிட்டு வா அப்படின்னா. ஸ்தோத்திரம். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சும்மா இருக்கல, வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த அம்மா ஏறுறாங்க. வீட்டுக்குள்ளே இருந்த ஆசீர்வாதம் வராது, நம்ம ஃபீல்டுக்கு போனோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தானியம் சேர்க்க, வேலை செய்ய அவள் தன்னை ஒப்பு கொடுத்து காலமே, அங்க அற்பருக்கெல்லாம் விடிய காலையில போயிடுவாங்க, காலமே அவ போனா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுக்கு கிடைச்சது, தானியம் பொறுக்கும்படி கிடைத்தது அந்த பெத்லெஹேமுல மிகப்பெரிய செல்வந்தனாகிய போவாசுடைய நிலம். போவாஸ் யார் என்று சொன்னால் ரூத்தினுடைய கணவனுக்கு கசின், ஒன்றுவிட்ட சகோதரன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தொடர்பை தேவன் உண்டாக்குகிறார். படிப்படியாக அவள் முன்னேற்றம் காண்கிறாள்.
போவாசோடு பேசுகிறாள். போவாஸ் அவளோடு பட்சமாய் பேசுகிறான். போவாசுடைய தொடர்பு அவளுக்கு கிடைக்கிறது. போவாசுடைய அன்பு அவளுக்கு கிடைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து போவாஸ், அதாவது இறந்தவனுடைய மனைவி சந்ததி இல்லாமல் மரித்து போனால் அவனுடைய சகோதரன், உடன் பிறந்த சகோதரன் இருந்தால் அவன் விவாகம் செய்ய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஒன்றுவிட்ட சகோதரன் விவாகம் செய்ய வேண்டும். இது நியாயப்பிரமான சட்டம். அதை நவோமி சொல்லிக் கொடுக்கிறாள். அதை அறிந்து அவள் மேற்கொள்ளும் பிரயாசத்தில் வெற்றி கண்டு என்ன, போவாசுக்கு மனைவியாகிறாள். போவாசுக்கு மனைவியாகிறாள். எல்லாத்துக்கும் நிறைய விளக்கங்கள் கொடுக்கணும். நான் இன்னைக்கு சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். ஜமீன்தார் போவாசுக்கு மனைவி ஆகிவிட்டாள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, போவாஸ் ரூத்தின் இடத்தில் ஒரு குமாரனை பெற்றெடுத்தான். அவனுக்கு பேர் ஓபேத். ஓபேத் யார் அப்படின்னு சொன்னா, தாவீதினுடைய தாத்தா. என்ன, மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசித்து பார்த்தால் அதிலே சொல்லி இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு, பூலோக வம்ச வரலாறை சொல்லும் போது 5ஆம் வசனத்தில் சல்மோன் போவாஸை பெற்றான், ராகாப்பினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். இப்ப இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் ரூத் வந்துட்டா பாருங்க, எவ்வளவு பெரிய மேன்மை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் இந்த சரித்திரத்தில் இருந்து சொல்ல விரும்புவது, நாம் கஷ்டத்தில் இருக்கலாம், நாம் முன்னேற்றத்துக்கு வழி இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் நாம் வந்தால் நிச்சயமாய் நம்மை ஒவ்வொரு விதத்திலும் தேவன் நம்மை உயர்த்தி கொண்டே போவார். இப்ப மோவாப்ல இருக்கிறவங்க ரூத்தை பற்றி விசாரித்தால் ரூத்து மோவாப்ல பெரிய ஜமீன்தார் போவாசுடைய மனைவியாகி போவாசுக்கு ஒரு குமாரனை பெற்றிருக்கிறாள். அவளுடைய மாமி அந்த பிறப்பிள்ளையை வளர்க்கிறாள். அவள் அந்த அரண்மனையில் வாழ்கிறாள். அவள் செல்வமாய் இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டவுடனே அவளை பரிகசித்தவர்கள், அவளுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்காது என்று சொன்னவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போகும்படி தேவன் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த ரூத்தை போலதான் யாரோ ஒருவர் இந்த நம்முடைய பரம போவாஸ் இயேசு கிறிஸ்துவோடு தொடர்பு கிடைக்கும்படி செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் மூலம், நகோமியின் மூலம் ரூத்து கர்த்தரை அறிந்து கொண்டது போல நாமும் ஒருவர் மூலம் கர்த்தரை அறிந்து கொண்டோம். அந்த விசுவாசத்தில் நாம் ஒவ்வொரு காரியங்களை செய்து கொண்டு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் முன்னேற்றத்தை கொடுக்க உண்மையுள்ள தேவனாய் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டா. ஒன்றுமில்லாமல் வந்த இந்த நகோமிக்கு, ரூத்துக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பின ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் முகங்கள் செத்து போவதில்லை, மாறாக அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ரூத்தின் முகத்தை பாருங்க. மோவாப்புல புருஷன் செத்து 3 விதவை பொண்ணுங்க ஒன்னா இருக்கிற அந்த வீட்டை அந்த ஊர் ஜனங்க என்ன சொல்லியிருப்பாங்க? முண்டச்சிங்க வாழ்ற வீடுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஊர் பொம்பளைங்க சொல்லுவாங்களோ, சொல்ல மாட்டாங்களா? பெருசா என்னமோ ஏன்னா நம்ம ஜாதி குலத்தெல்லாம் விட்டுட்டு இவங்க எங்கேயோ போனாங்க. இது வந்துச்சு பாரு, எங்க இருந்தோ நம்ம பிள்ளைகளை விதவையாக்குறதுக்கு கண்ட மெனிக்கு சொல்லியிருப்பாங்க, பரியாசம் பண்ணியிருப்பாங்க. ஆனா எப்போ ரூத் வாழ்க்கையில கர்த்தர் வந்தாரோ, ஹல்லேலூயா,
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய வாழ்க்கையில் விசுவாசம் மன உறுதி வருகிறது, விடாமுயற்சி வருகிறது, எடுத்த தீர்மானம் நல்ல தீர்மானமா இருக்கிறது இல்லையா? நவமி அம்மா, நீங்க ஆராதிக்கிற அந்த கர்த்தர் தான் என் தெய்வம், உயிர் தான் மரணம் தான் இதை பிரிக்கணுமே தவிர வேற எதுவும் என்ன இந்த தீர்மானத்திலிருந்து என்னை மாற்ற முடியாது என்ற மன உறுதி. ஆக உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு தீர்மானத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கணும். நீங்க தினந்தோறும் இந்த போவாசின் களத்துக்குள்ளே வந்தீர்கள் என்றால், இயேசுவை நாம் எங்கே கண்டோம்? இயேசுவை நமக்கு காட்டினது யார்? இந்த பைபிள் தான் எனக்கு இயேசுவை காட்டினது. இந்த பைபிள் இல்லைன்னா நான் இயேசுவை அறியேன். இதுதான் நான் தேவனை, கடவுளை கண்டுகொள்ளுகிற ஒரு களம், ஒரு வயல் நிலம். இங்க தானியம் பொறுக்கணும், அறுக்கிறவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து விழுகிறதெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். அறுக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க அரியா அறுத்து வச்சிருப்பாங்க, நமக்குன்னு சிந்த விடுவாங்க. போவாஸ் என்ன சொல்றாரு? அவளுக்கு கொஞ்சம் சிந்த விடுங்கன்னு சொன்னாரா இல்லையா? ரூத்தின் சரித்திர 1ஆம் அதிகாரத்துல போவாஸ் வேலைக்காரரை பார்த்து, அவளை என்ன செய்யாதீங்க, எதுவும் பேசாதீங்க, அவளுக்கு கொஞ்சம் சிந்த விடுங்க, என்ன அவ கொஞ்சம் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி, வாரம் உங்களுக்கு என்ன அறுக்கிறவர்கள் உங்களுக்கு சிந்த விடுகிற தானியங்களை சேர்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதம் சொல்லும் பரம போவாசோட நமக்கு தொடர்பு கிடைக்கும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஆகவே இந்த வேதத்தோடும் கர்த்தரோடும் தொடர்புடைய நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்ன சம்பவித்தாலும் அதை பற்றி பரவாயில்லை. பெரிய நஷ்டம்தான், மனிதர்கான ரூத்துக்கு பெரிய நஷ்டம்தான். இந்த பொண்ணு எங்க போய் என்ன நாசமா போறாளோ என்கிற பேச்சுகள் எல்லாம் கேட்க வேண்டிய சூழ்நிலை தான். ஆனால் அவள் வாழ்க்கையில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாள். என் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார், நான் அவரை ஏற்றுக்கொண்டேன், நான் அதுல உறுதியா இருக்கிறேன், நான் அதுல இருந்து ஒரு நாளும் பின்வாங்க மாட்டேன், நான் உறுதியாக அதுல இருக்கிறேன் என்று அவள் மன உறுதியாயிருக்கிறாள் என்று நகோமி கண்டு என்று சொல்லி இருக்கிறது. நாம் கிறிஸ்துவிலே, நாம் சத்தியத்திலே, சபையிலே நாம் உறுதியாயிருக்கிறதை மக்கள் காண வேண்டும். அவங்கள ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க, அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு இருக்கணும். எந்த பக்கவாட்டில் இருந்து நம்மகிட்ட இந்த உறுதியிலிருந்து நம்மை பின்வாங்க செய்கிற வார்த்தைகள், ஆசைகள், காட்சிகள் எது வந்தாலும் நான் எடுத்த தீர்மானத்தில் இருந்து, உறுதியில் இருந்து நான் சைட் ட்ராக் ஆகிறது இல்லை, நான் பின்வாங்குகிறது இல்லை. ஸ்தோத்திரம். அப்படி உறுதியோடு, அதுதான் இந்த ரோமர்ல சொல்லியிருக்கு 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவரை உறுதியாய் பற்றி கொண்டவன் எவனோ, அவரை பற்றி கொண்ட காரியத்தில் மன உறுதியாக இனி இவரை விட்டு பின்வாங்குகிறதில்லை என்று மன உறுதியாக இருக்கிறவன் எவனோ, அதுதான் விசுவாசிக்கிறவன் எவனோ என்பது அர்த்தம். விசுவாசிக்கிறது என்றால் மன உறுதி, எடுத்த தீர்மானத்தில் நினைத்திருக்கிறது, உறுதி நின்று ஒரு நாளும் நீங்காதிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசைக்க முடியாத அந்த உறுதிப்பாடோடு இந்த ரூத் இருந்ததுனாலே இப்பொழுது ரூத்தை பாருங்க, ஜமீன்தார் வீட்டில் வாழ்கிறாள். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் அவள் வருகிறாள். தாவீதின் தாத்தாவை பெற்றெடுத்த பூட்டியாக சந்ததியில் வருகிறாள். எவ்வளவு பெரிய மேன்மை நமக்கும் தருவார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதுல ஒரு வசனம் இல்லையா, இந்த என்டையர் பைபிள் எனக்கு சொல்லுகிற ஒரு உறுதியான காரியம் என்ன வேதம் சொல்லுகிறது என்று சில காரியங்களை குறித்து இந்த பைபிள்ல எழுதி இருக்கு. அதை மெடிடேட் பண்ணி பாருங்க. வேதம் என்னெல்லாம் சொல்லுதுன்னு
நீங்க பாருங்க, அதுல முக்கியமானது, என்னை விசுவாசிக்கிற என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.